Good morning students. 10th standard English common half yearly examination 2025 இதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்ட் டொமஸ்டிக்கலி. செகண்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்ட் டிமிட்னஸ். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட் சீக். இப்போ 3 பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ். அடுத்தது 4வதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனிம்ஸ். ஃபோர்த்து கொஷின் பி ஆப்ஷன் கரெக்ட் ஃபெமிலியர். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட் அட்டாச்ட். சிக்ஸ்த்து டி ஆப்ஷன் கரெக்டு பிளிங்க். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அக்சசரிக்கு அக்சசரிஸ் பி ஆப்ஷன் கரெக்டு. எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க சைல்டுஹுட் சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ்க்கு வந்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க பி ஆப்ஷன் கரெக்டு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப் பி ஆப்ஷன் கரெக்டு டேர்ன்ட் டூ. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க அலாம் கிளாக் பி ஆப்ஷன் கரெக்ட். 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு ப்ரிப்போஷன் இன். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கரெக்டு ஹேட் பீன் ஹிட்டன். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கர்ஸ் சி ஆப்ஷன் கரெக்டு ஈவன் தோ. அடுத்தது நம்ம கிராமர் டாபிக் போயிடலாம். 23 கொஷின்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள். இதுக்கு அதர்வைஸ் கேட்டிருக்காங்க மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட்னு பிரிச்சிடணும். மாலினி சப்ஜெக்ட்டு ஹேட் பாட் அப்படிங்கிறது வேர்பு, அது இல்லாமல் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைங்களா. கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டாக வந்துடும் இல்லையா. கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதை ஃபஸ்ட்டாக போடும்போது சப்ஜெக்டாக மாறிக்குது. அடுத்தது ஹேடு பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சப்போர்ட்டிங் வெர்பு எடுத்துக்கிறோமா. ஹேடு பீன் ப்ளஸ் வெர்பு 3ல் இருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே அது வெர்பு 3ல் தான் இருக்கும். பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது மெயின் வெர்பு 3ல் கொடுக்கணும். ஸோ சேம் அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பை கொடுத்துட்றோம். சப்ஜெக்ட் பிகம் த ஆப்ஜெக்ட் பை மாலினி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். 24th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரீரெட் யூஸிங் இன்டைரக்ட் ஸ்பீச். Balu said Asia is the largest continent. So Balu said that Asia is the largest continent. அதான் ஆன்சர். அடுத்தது பங்க்சுவேஷன். ஸோ 25th கொஷின் கீழே அந்த ட்ராயிங் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்களேன், அதான் ஆன்சர். தென் பிரிங் தெம் கமா ஏரியல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கணும். டி அப்படிங்கிறது வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செட் ப்ராஸ்பரோ பி அப்படிங்கிறது கேபிட்டலில் கொடுத்துருக்கணும். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26th கொஷின் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ராதா வாஸ் இல் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ இதை சிம்பிள் சென்டென்ஸில் மாற்றும்போது மறுபடியும் பாருங்கள் அந்த ட்ராயிங் பக்கத்தில். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இதான் ஆன்சர் சிம்பிள் சென்டென்ஸில் மாற்றும்போது. 27th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ 27th ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கொஷின் இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ், அதான் ஆன்சர். பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி கொஷின் ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. இதான் ஆன்சர் கரெக்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட் த எரர் போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் 44th எர்த் கோஸ் ரவுண்டு த சன் இருக்கா, த எர்த்துன்னு கொடுக்கணும். செகண்ட் கொஷின் பாருங்கள் த ஸ்டாஃப்ஸ் கேதர் ஃபார் மீட்டிங் இருக்கா, ஸ்டாஃப்ஸ்னு வரக்கூடாது, ஸ்டாஃப் மட்டும்தான், எஸ் எடுத்துடணும். அடுத்தது தேர்டு கொஷின் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங் கொடுக்கணும், ஆர் மிஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஆருக்கு பதிலாக ஈஸ் கொடுக்கணும். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 2001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாருக்கு பதிலாக சின்ஸ் கொடுக்கணும். அடுத்தது மோகன் இஸ் சீனியர் தென் மீன் கொடுத்துருக்காங்களா, மோகன் இஸ் சீனியர் டு மீ அப்படின்னு கொடுக்கணும். தென்க்கு பதிலாக டூ அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கொடுத்துட்டேன், அதனால் பார்த்துக்கோங்க. இது அப்படியே பப்ளிக்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஷின் அண்ட் ஆன்சர்லாம் பக்காவாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், பின்னாடி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.